வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கேக் வந்து இந்த ஸ்பைடர்மேன் தீம் கேக் 1 kgயில் டால் கேக்கில் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் செகண்ட் டைம் இந்த கேக் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு ஐ திங்க் 3-4 monthsக்கு முன்னாடி இந்த கேக் வந்து நம்ம செஞ்சிருந்தோம். ஸோ அதையே ரெஃபரன்ஸ் பிக்சராக எடுத்து நம்ம கஸ்டமர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ அதை எப்படி நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக் வந்து ஐ திங்க் ரோஸ் ரஸ்மலாய் ஃப்ளேவரில் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் மிக்சடாக பாதாம் கேஷ்யூலாம் எடுத்து நல்லா நம்ம வந்து க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். அண்ட் மோரோவர் நான் வந்து பேஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை நான் தனித்தனியாக வந்து எடுத்து காட்ட வேணாம்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். 6 inch டின்னில் வந்து நான் 2 டின்னில் ப்ளேக் பண்ணி 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ டால் கேக்காக நம்ம போகும்போது 6 inchல நம்ம போடுறது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா ரோஸ் இது போட்டுட்டு ஸ்ப்ரெட் போட்டுட்டு அதுக்கு மேலே ரோஸ் ரசமலாய் நல்லா ஊற வச்சுருந்தது போட்டு அண்ட் ரோஸ் மில்கில் நல்லா ட்ரென்ச் பண்ணி நம்ம வந்து இதே மாதிரி கேக்கை வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ 4 லேயருக்கு நம்ம பண்ணும்போது நல்ல டால் கேக்காக நமக்கு வரும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் கூட நம்ம பேசும்போதே வந்து ஏன் வந்து ரேட் வந்து கஸ்டமைசேஷனுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சிலதை ஃபீல் பண்ணுறாங்க. பட் அது கேட்குறது தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம அவங்களோட கிளாரிஃபிகேஷன்ஸ் நாமளும் பண்ணணும் இல்லையா? ஸோ அதில் ஒரு தப்பும் கிடையாது. ஏன் அப்படின்னு நான் சொன்னோடனே அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு ஓகே பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம டால் கேக் பண்ணும்போது நம்ம பாக்ஸஸ் எல்லாமே ரேட் வந்து வேறு மாதிரி வரும். நம்ம வேறு பாக்ஸஸ் கொடுப்போம், இல்லை 2 பாக்ஸஸ் வச்சு தான் நம்ம வந்து பேக் பண்ணுவோம். அண்ட் இது கூட உள்ளுக்குள்ளே நிறைய ஸ்கியூவர்ஸு இதெல்லாமே டவல்ஸ் எல்லாம் செட் பண்ணுவோம். அதுக்கும் ஃப்ரீயாக நமக்கு கிடைக்காது. ஸோ அதையும் நம்ம வந்து பணம் கொடுத்து நம்ம வாங்குகிறோம் இல்லையா? ஸோ அது ஆட் ஆகும். அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா க்ரீம் அண்ட் ஃபில்லிங்ஸுமே கொஞ்சம் அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு கொஞ்சம் வெயிட்டுமே கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம டால் கேக்ஸ் போகும்போது. ஸோ அப்புறம் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால தான் வந்து எப்போவுமே வந்து டால் கேக்ஸ் அண்ட் டியர் கேக்ஸ் இன்னுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இதை விட கஸ்டமைசேஷனில். பட் டால் கேக்ஸுமே நமக்கு நார்மல் கேக்ஸை விடவே வந்து ரேட் கொஞ்சம் கூட தான் வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். ஸோ எங்களோட சைடு தான் நாங்கள் சொல்லணும் இல்லையா? ஸோ நீங்கள் கஸ்டமராக நீங்கள் கேட்குறீங்க, தப்பு கிடையாது. பட் ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சன் அந்த கேக் நம்ம பண்ணுற ப்ரொஃபஷ்னலாக நாம் சொல்கிறதும் நம்மளோட இதுதான். ஸோ சொன்னோடனே அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இதே சார்ஜ் தான் நம்ம ப்ரீவியஸாக அந்த கஸ்டமருக்கும் நம்ம சார்ஜ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் நம்ம அதையே வந்து இதுக்கும் சார்ஜ் பண்ணியிருந்தோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட்லேயே பண்ணதுனால ரோஸ் ரசமலாய் தான். ரோஸ் மில்கில் நமக்கு கிளியர் எசன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து ரோஸ் கலர் வேணாம், ஒயிட் கலர் தான் வேணுங்கிறதுனால. ரோஸ்னால் நம்ம தனியாக நார்மலாக இருக்கிற அந்த எசன்ஸ் போட்டுக்கலாம். பட் இது வந்து கிளியர் எசன்ஸ் கொடுத்து இதை வந்து நம்ம ஒயிட் கலரில் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் மோரோவர் ஸ்பைடர்மேன்லேயே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட் இருக்கும், ப்ளூ இருக்கும். ரெண்டுமே பயங்கர ப்ரைட் கலர்ஸ் விச் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ அதனால் நானே வந்து எப்போவுமே சொல்லுவேன் அந்த ரெட்டு கிடைக்காது. அப்படி போடணுன்னா ரொம்ப கலர்ஸ் போடணும். தட்ஸ் நாட் குட் ஃபார் எல்ஸ். அப்போவும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷ் வரும்னு சொல்ல முடியாது. அந்த ரெட் கலர் ப்ளூவும் அப்படித்தான். ஸோ ரொம்ப ஹார்ம்ஃபுல். ஜாஸ்தி நம்ம கலர் போடாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ சொல்லுவேன். ஸோ மோஸ்ட்லி இந்த டிசைன்ஸ் ஒயிட்லேயே வந்து வைக்கிற மாதிரி நாங்கள் பண்ணுவோம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பீம் வைல் அது நல்லா செட் ஆகிட்ருக்க டைமில் வந்து நான் அந்த லைக் ஆல் தி பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் கட் பண்ணி ஸ்கியூவர்ஸ் எல்லாம் போட்டு நான் ஸ்டாண்டீஸ் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது யூஸ்வலாக எனக்கு நிறைய இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து கேக்ஸ் வருது. ஃபாண்டன்ட் ஒர்க்ஸ் பண்ணலாம். ஃபாண்டன்ட் ஒர்க்ஸ் பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை. பட் என்னென்னா ரேட் அதுக்கும் கூட வரும். ஸோ நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷனில் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு லுக்காகவும் ஓரளவுக்கு இருக்கும். அண்ட் மோரோவர் நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். 2 ஆப்ஷனுமே கொடுப்பேன். கஸ்டமர் எது ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதை நம்ம வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து ஃபைனல் டெக்கரேஷனுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா இப்போ கேக்கில் ஒட்டுற அந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபாண்டன்ட் வந்து கீழே கொடுத்துருக்கோம். ஸோ ஃபாண்டன்ட்டுக்கு மேலே அந்த நான் எடிபிள் பிரிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய ஸ்டார்ஸ் ப்ளூ அண்ட்
ரெட்டில் வந்து ஸ்டார்ஸ் நான் வந்து பண்ணியிருந்தேன். அது ஃபாண்டன்ட் ஒர்க் தான். அது எல்லாத்தையுமே வச்சு லைக் பர்த்டே பாயோட பேரும் வச்சு ஹாப்பி பர்த்டே ஒரு குட்டி டாப்பரும் நம்ம வந்து வச்சு கொடுத்துட்டோம். அண்ட் இதோட இந்த டெக்கரேஷன் முடியுது. நான் ஐ திங்க் இந்த வீடியோ நான் பழைய அந்த வீடியோ நான் போடலன்னு நினைக்கிறேன். ஸோ இதே ஆல்ரெடி நான் பண்ணியிருந்த கேக்கு தான். அண்ட் அது ஐ திங்க் ஜஸ்ட் மிஸ்டுன்னு நினைக்கிறேன், ஸ்டோரீஸில் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த கேக்கோட டிசைன்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு இது முடிச்சிட்டேன். அண்ட் இது மாதிரி நம்ம எந்த ஃப்ளேவர் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம், கிளியர் எசன்ஸ் போட்டு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கேக்ஸ் வந்து கஸ்டமைஸ்ட் டிசைனர் கேக்ஸ் வேணும்னா நம்ம ரீச் அவுட் பண்ணுங்கள், சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம். பட் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கணும், அது மட்டும்தான் வந்து ஒரு கண்டிஷன். அண்ட் மோரோவர் எனக்கு வந்து இன்னொன்று வந்து என்னென்னா, ஒரு 3 to 4 days முன்னாடி மினிமம் சிம்பிள் கஸ்டமைஸ்ட் டிசைனுக்கு ஒரு 3 to 4 days நல்லா கொஞ்சம் இதாக பண்ணணுன்னா ஒரு 1 week to 10 days முன்னாடி சொல்லிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து நம்ம நார்மல் பேக்கிங் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி 2 லைக் இதை எடுத்துக்கிட்டு 2 பாக்ஸ் எடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி வேணுங்கிறது வேணால் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன், எப்படி இந்த மாதிரி பாக்ஸ் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு கஸ்டமரும் வந்து பிக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ட் இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இது மாதிரி நிறையா அப்டேட்ஸ் பார்க்கணும், லைவ் அப்டேட்ஸ் பார்க்கணும், அண்ட் இது டீட்டெயில்ஸ் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.